தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த காணொலியின் மூலமாக இன்றைக்கு இரவிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் சுகமாயிருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். நானும் என் குடும்பமும் எங்கள் சபையும் எங்கள் ஊழியத்தில் உள்ள அனைவரும் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் அதே போல உங்களுடைய பாரமான அன்பான ஆழமான ஜெபத்தினால் இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறீர்கள். இன்னும் அதிகமாய் எங்களுக்கு உங்களுடைய ஜெப உதவி தேவை. இன்னும் அதிகமாக எங்களுக்காக ஜெபியுங்கள். குடும்பமாய் உங்களுடைய தனிப்பட்ட நேரங்களில் என்னையும் என் குடும்பத்தையும் ஊழியத்தையும் தயவு செய்து ஜெபத்தில் தாங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இரவுல ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 57வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் உழைக்கிற உழைப்பு, ஓடுகிற ஓட்டம், ஊழியம், குடும்பம், வேலை, உலகத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கிற முடிவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் ஜெயமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உண்மை, கட்டாயம் நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர். இங்கே பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாய் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஜெயம், இந்த வெற்றி நம்முடைய உழைப்பினாலோ நம்முடைய பிரயாசத்தினாலோ நம்முடைய உண்மையினாலோ வருவதல்ல. நாம் சுதந்திரிக்கிற இந்த வெற்றி என்பதும் நாம் சுதந்திரிக்கிற இந்த ஜெயம் என்பதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அருளப்படுகிற ஒரு பரிசு. அது ஒரு ஈவு. நாம் தேவனுடைய கிருபை இல்லாமல், அவருடைய அருள் இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியாது. ஏன் நமக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார்? ஏன் நாம் அவரிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிதாவாகிய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். கவனிங்க, இந்த வெற்றி, இந்த ஜெயம் இயேசு கிறிஸ்துவினால் அருளப்படுகிறது. இன்றைக்கும் இந்த காணொலியை பார்க்கிற உங்கள் வாழ்விலும் ஒருவேளை தோற்று போவதை போல உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படலாம். அவ்வளவுதான், நான் தோற்று போக போகிறேன், நான் முடிந்து போக போகிறேன், என் வாழ்வை என்னுடைய வாழ்வின் பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போக போகிறது என்று சொல்லுகிற ஒரு மனநிலையோடு இந்த காணொலியை பார்ப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். ஆகவே நீங்கள் அவருக்காக நன்றி சொல்ல போகிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, நமக்கு கிறிஸ்து மூலமாய் உண்டாகிற ஜெயம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர், அவர் பாவத்தை ஜெயித்தவர், அவர் பிசாசை ஜெயித்தவர், அவர் உலகத்தை ஜெயித்தவர். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஜெயம் கிடைப்பதற்கு காரணம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்து முற்றிலும் ஜெயம் கொண்டவர், முற்றிலும் வெற்றி பெற்றவர். உலகம் பாவத்தினால் கரைபட்டு பாவத்தின் வல்லமையினால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த போது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஆண்டவர் ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்ததனுடைய அடையாளம் என்ன? பாவத்தை ஜெயித்ததன் அடையாளம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் பிசாசையும் ஜெயித்திருக்கிறார். மூன்றாவது, அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஆண்டோடைய வசனம் சொல்லுது, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் பாவத்தை ஜெயித்தவர், அவர் பிசாசை ஜெயித்தவர், அவர் உலகத்தை ஜெயித்தவர். இந்த உலகம் முழுவதும் இந்த மூன்றினால் மட்டும்தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மூன்றையும் அவர் ஜெயித்தபடினால் நீங்களும் அவரை போல ஜெயம் பெற முடியும். ஏனென்றால் உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறவர் ஆண்டவர். இந்த இரவிலே அவருடைய வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஏனென்றால் அவர் உலகத்தையும் பாவத்தையும் பிசாசையும் ஜெயித்திருக்கிறார். உங்களுக்கும் அந்த வெற்றியை தருவார். நீங்களும் அந்த உலகத்தையும் பாவத்தையும் பிசாசையும் பிசாசின் சகல வல்லமைகளையும் ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். தைரியமாய் படுக்கைக்கு போங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு பெரிய வெற்றியை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்கள் பிதாவாகிய தேவன் எங்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வெற்றியை இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a good night. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.